இயக்குனர் எம்.எஸ். ஆனந்தன் இயக்கியுள்ள விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மற்றும் ரெஜினா கசன்ட்ரா ஆகியோர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் சக்ரா. இந்த திரைப்படத்தோடைய கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் யூடியூப் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தில் கால் சென்டர் சீன் காமிப்பாங்க. ஒரு பையன் எல்லா போலீஸ்காரருக்கும் டீ கொடுக்குற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரருக்கு சுகர் இல்லாத டீ கொடுத்துட்டு போயிருப்பான். டீ கிளாஸ் டேபிள் மேலே இருக்கும். அந்த போலீஸ்காரருக்கு ஒரு கால் வரும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த கால் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டீ கிளாஸ் இருக்கும். அதே செகண்ட் ஃப்ரேமில் அந்த போலீஸ்காரர் ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பார். அந்த டேபிளில் அந்த டீ கிளாஸ் இருக்காது. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீனில் ஒரு ஃபைட் சீன் வரும். ஹீரோயினும் சண்டை போடுவாங்க. இந்த சீனில் நல்லா கவனிச்சோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த ஆரஞ்சு கலர் சட்டை அடையாள பக்கத்தில் எந்த ஒரு அடையாளுமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அதே செகண்ட் ஃப்ரேமில் ஹீரோயின் ஃபைட் பண்ணும்போது ஒரு அடையாள் படுத்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் ஹீரோவும் ஹீரோயினும் கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு பக்கத்தில் ஏடிஎம் செக்யூரிட்டி கிட்ட ஒரு ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அந்த ஆளை தனியாக கூட்டிகிட்டு போய் அட்வைஸ் பண்ணுற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஹீரோயின் அந்த ஷாட்டில் இருக்க மாட்டாங்க. அதே செகண்ட் ஃப்ரேமில் அட்வைஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி செக்யூரிட்டி கிட்ட வரும்போது ஹீரோயின் இருப்பாங்க. இந்த சீனில் டயல் ஃபார் ஹெல்ப் மேனேஜர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இடையில ரோபோ சங்கர் போலீஸ் யூனிஃபார்மில் வருவார். ஆனால் அப்பெல்லாம் விட்டுட்டு ஹீரோ தாறுமாறாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் அந்த மேனேஜர் நீங்கள் போலீஸா அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் ஐ எம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி தானே இன்ட்ரொடக்ஷன் ஆவாங்க. அப்போ கூட தெரியலையா இவங்க போலீஸ் டீம்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு. இந்த சீனில் வில்லி தான் இருக்கிற இடத்த போலீஸ் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு டீமே அந்த வில்லி இருக்கிற லொக்கேஷனுக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு விஷால் லொக்கேஷன் கண்ட்ரோல் ரூமில் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஹீரோ தான் உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரும். அப்போதைக்கு லீலாவுடைய அம்மாவை கொல்ற மாதிரி சீன் இருக்கும். லீலாவோட அம்மாவை கொல்லும்போது லீலாவை எழுப்புறதுக்கு அவங்க அம்மா ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. சாகும்போது அந்த லீலா எழுப்புற மாதிரி தான் கை பொசிஷன் இருக்கும். அதே செகண்ட் ஃப்ரேமில் காலையில் எந்திரிக்கும் போது அவங்களோட கை பொசிஷன் சேஞ்ச் ஆகி இருக்கும். இந்த சீனில் ராபரி பண்ண வந்தவங்க கிட்ட ஹீரோவுடைய பாட்டி பதக்கத்தை கேட்டு கெஞ்சுற மாதிரி எமோஷ்னலாகவே இந்த காட்சியை காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு மூக்கில் போட்டிருக்கிற மூக்குத்தியை கலட்டியாவது அந்த பதக்கத்தை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு அந்த பாட்டியம்மா நினச்சிருப்பாங்க. அப்போ அந்த மூக்குத்தியை அவசரத்துக்கு கலட்ட வராது. அதனால் பிச்சு கொடுக்குற மாதிரி தான் அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதையே ஹாஸ்பிட்டலில் மூக்கில் எந்த ஒரு பேண்டேஜும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பை.